இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னய்யா கூப்பிட்டீங்களா? போய் எல்லாருக்கும் டீ வாங்கிட்டு வா போ. குடி. போ. என்னது டீயா? நான் வாங்கிட்டு வரணுமா? ஆமா, எல்லாரும் வயல்ல வேலை பாக்குறாங்கல்ல, டீ குடிக்கிற நேரமாச்சு. நம்ம ஊர் முக்குல ஒரு டீ கடை இருக்கும், அங்க போய் மொத்தம் 10 பேர்னு சொல்லு, அவன் கொடுப்பான், நான் காசு கொடுத்துக்கிறேன். நான் யார் தெரியுமா? லண்டன்ல ஆக்ஸ்போர்ட்ல படிச்சவங்க. ஏதோ ஜனாமா சொன்னாங்கன்னு உங்ககிட்ட வேலை பார்க்க வந்தா இஷ்டத்துக்கு வேலை வாங்குறீங்க. மாடு மேய்க்க சொல்றீங்க, சாணியில சொல்றீங்க. இத பாருங்க, ஒரு அளவுக்கு தான் பொறுத்துக்க முடியும். படிச்ச பையனுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லை. உங்களுக்கு என்ன தெரியும்? படிச்சவரா இருந்தா படிப்போட வேல்யூ தெரியும். கிராமத்துல விவசாயம் பாக்குற ஆளுங்க தானே, என்ன தெரியும்? தம்பி கொஞ்சம் பொறுங்க. விட்டா நீங்க பாட்டுன்னு பேசினே போறீங்க. ஐயாவே நம்ம தோட்டத்துல வேலை செய்யறவங்களுக்கு டீ வாங்கி வந்து கொடுப்பாரு. நீ ஏமாத்திரம். Hey, hey. Do you know who I am? What I am? What my qualification is? I'm the heir of Jana Foods, man. You want me to buy tea for your workers? I'm CB Chakravarti. I'm not some nobody. ஐயா நீங்க உட்காருங்கய்யா. படிச்சுட்டன்ற திமிரு. ஒரு நிமிஷம் இங்க நில்லு. எதுக்கு? எங்க ஐயா யாருன்னு உனக்கு தெரியணும்ல, அதுக்குதான். தம்பி இந்தா இத பாரு. என்னது இது? பாருங்க, நீங்க தான் ஃபாரின்ல படிச்சவங்களாச்சு. மச்சான் இத புடுறா. இந்த புடி என்ன பாப்போம். 12th மார்க்கெட் காட்டுறாங்க போல. டாக்டரேட் ஆஃப் அக்ரிகல்ச்சரா, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. என்னடா சிவதானன் பேர் போட்டு அமெரிக்கா ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட சர்டிபிகேட் இருக்கு. ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி யுஎஸ்ஏ டாக்டரேட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். என்ன மச்சான் இது? ஆமா, அந்த யூனிவர்சிட்டில விவசாயத்துல டாக்டரேட் முடிச்சவர் தான் எங்க ஐயா. அவரை நாங்க விவசாய விஞ்ஞானின்னு சொல்லுவோம். ஐயாவோட அறிவியும் திறமையும் பார்த்துட்டு உலகம் முழுக்க எவ்வளவு பேர் கூப்பிட்டுக்கிறாங்கன்னு தெரியுமா? போன மாசம் கூட ஜப்பான்லயும் துபாயிலயும் எங்க ஐயாவை கூப்பிட்டாங்க. 6 மாசம் வந்து தங்கிட்டு போங்கன்னு கெஞ்சுறாங்க தம்பி. லட்சமா கொட்டி கொடுக்க காத்துனுக்குறாங்க. ஆனா எங்க ஐயா விவசாயம் தான் பண்ணுவேன்னு, அதுவும் நம்ம ஊர்ல நம்ம மக்களுக்கு தான் பண்ணுவேன்னு வீம்பா இருக்காரு ஐயா. அவரை போய் நீ படிச்சுக்கிறியான்னு கேக்குறியே தம்பி, அவரை விட நீ அதிகமா படிச்சிட்டியோ? மச்சான், கை வைக்க கூடாத இடத்துல கை வச்சுட்ட. ரொம்ப பெரிய இடமா இருக்கு, பாத்துக்க. கேர்ஃபுல்லா டீல் பண்ணு மச்சான். இப்ப கூட இந்தியாவோட விவசாயத்தோட அமைச்சரும் அதிகாரிகளும் எங்க ஐயா கிட்ட பேசி நிக்கிறாங்க தம்பி. அவரை போய் நீ மரியாதை இல்லாம பேசுறிய. சேது, கேடி சாப்பிடலாமா? வா தமிழ், உட்கார்ந்து சாப்பிடுவோம். இந்தா புடி. அம்மா இருங்க, நான் தட்டை எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வா. இந்தா. டேய் தண்ணி எடு. அப்புறம் தமிழ், என்ன சாப்பாடு? களியும் கருவாட்டு குழம்பும் எடுத்துட்டு வந்திருக்கேன். களியும் கருவாட்டு குழம்புமா? அடடடடா, வேற மாதிரிலாம் இருக்கும். எடுத்து வை குடு 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 குடு. அக்கா, என்ன இதான் சாப்பாடா? இட்லி தோசை இதெல்லாம் இல்ல? ஏன் பீஸா பர்கர் கேள மாப்பிள்ள, இது கிராமம், இங்க இதுதான் சாப்பாடு. கிராமெல்லாம் இட்லி தோசைக்கு மாறி ரொம்ப நாள் ஆயிருச்சு. இட்லி தோசையில இருந்து களிக்கு மாறி ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க இன்னும் அப்டேட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஏன் முறைக்கிறீங்க? இதுதான் ஹெல்தியான சாப்பாடு. சிட்டிலே இதுதான் சாப்பிடுறாங்க. அது போக ஆளுக்கு ஒரு சாப்பாடெல்லாம் செய்ய முடியாது.
எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சாப்பாடு தான். அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. எனக்கு ஒண்ணும் வேணாம். அடடா அப்பா என்ன டேஸ்டா இருக்கு தெரியுமா? அத்தா சாப்பிடுங்க அத்தா. பசியோட படுத்தா தூக்கம் வராதா அத்தா? சிஸ்டர் நீங்க எடுத்து வைங்க. ஏய், போதும் போதும். எங்க வெட்டுறதுன்னே தெரியல. சரி வெட்டுவோம். என்ன ஒழுங்கா வெட்டு. அடி நமக்கு வலிக்குமோ? வாய்ப்பு இருக்கு. டேய் வெட்டி பசங்களா, ஐயா சொல்லுங்கயா. நீங்க என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சும்மா பார்த்துட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. போய் தோட்டத்துல 4 எருமை நிக்குது, மேய்ச்சிட்டு கொண்டு வந்து கட்டு. ஐயா நாங்க 2 பேருமா? நீ எருமையை மேய்ச்சி கட்டு, நீ 4 பசுமாடு இருக்கும் அதை மேய்ச்சி கட்டு. இவனுக்கு மட்டும் பசு மாடு இறக்க முடியும் எருமாடா? இதெல்லாம் ரொம்ப அநியாயம். ஏய், மேய்க்க போறது எருமை, இதெல்லாம் நான் பெருமை. போங்கடா. நான் எருமை கூட மேய்க்கிறேன் மச்சான். ஆனா நீ டைலாக் மட்டும் பேசாத. நீ வெட்டி முடிச்சிட்டு சாயந்தரம் எங்க கூட தான் வரணும், சரியா? நீ வாடா. பாய் பாய். ஆமா, இப்ப எதுக்கு என்ன அடிச்சீங்க? அதை கொடு. ஐயா ஐயா பாத்துங்கய்யா, பாத்துங்கய்யா. தம்பி நல்லா பாரு. இதத்தான் பண்ண சொன்னாரா? இந்த மாதிரி தண்ணி போற மாதிரி நல்லா வெட்டி விடு. இந்தா புடியத வெட்டு. தண்ணி ஒழுங்கா பாயணும், வெட்டு. ஐயா பாத்துங்கய்யா. என்ன வேலை செஞ்சாலும் குறைதான் சொல்றாரு. பாராட்டுற மனநிலையே வராது போல இவருக்கு. அப்படி என்னதான் அமெரிக்கால படிச்சாரு இவரு? என்ன அவர் பண்ணும்போது கரெக்டா வந்துச்சு, நம்ம பண்ணும்போது வரல. எப்படியோ பண்ணுவோம். ஏய் என்னது இது? பரப்பு நீங்க சொன்ன மாதிரி வெட்டியிருக்கேன். தண்ணி எப்படி தேங்கி நிக்குது பாருடா. இப்படிதான் வரப்பு வெட்டுவாங்களா? இப்படி வரப்ப வெட்டினா நம்ம வயலுக்கு போற தண்ணி எப்படி போவோம்? ஒரு தடவை சொல்லி கொடுத்தா அந்த புத்தி காலத்துக்கும் இருக்கணும். உன்ன மாதிரி முட்டாள் எல்லாம் என் கூட விவசாயம் பாக்குறது என் விவசாயத்துக்கே அசிங்கம். என்ன இப்படி திட்டுறாரு?